அப்பா காலையிலே செம்மையாக பசிக்குது. சாப்பிட்டு எதாவது எடுத்துகிட்டு வந்தியா? சாம்பார் சாதம் வேணுமா? இருக்குது. சாம்பார் சாம்பார் சாம்பார், எப்பவும் சாம்பார். சாம்பார் சாப்பிட்டு தான் இப்படி மாடு மாதிரி வளர்ந்துருக்க. வேணாண்ணா போ, எனக்கு என்ன. சி என்னடா இது, டெய்லி ஒவ்வொரு எக்ஸாமாக வச்சிட்ருக்காங்க. ஏதோ மிட் டேர்ம் டெஸ்ட்டா, மந்த்லி எக்ஸாமா. ஐயோயோ எப்பப்பா எவ்வளோ எக்ஸாமு. இவ்வளோ எக்ஸாம் எழுந்தால் நான் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்ணும் போல். அதான் அம்மா கிட்ட சொல்லி 2 லஞ்சு பாக்ஸ் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ ஏன்டி என் பிளேஸில் உட்காந்துருக்க? ஏன்டி என்ன தள்ளி விட்டதுக்கு தெரியாமல் தானே உன் பிளேஸில் உட்காந்தேன். ஏன் இப்படி புழுகுற? நீ தான் எக்ஸாம் ஹாலில் தூங்கிட்டு இருக்கதை நான் தான் பார்க்குறேனே. அதுவா, காலையில் அம்மா செஞ்சு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டை மூக்க முட்டை சாப்பிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அந்த ஃபேனில் கீழே வந்து உட்காந்த பாரு, வருமே தூக்கம். அந்த மாதிரி எப்பயும் வராதுடி. ஆனால் தான் நீயும் தூங்கினுக்கும் உன் மார்க்கும் தூங்கினுக்குது. ஆமாம் ஆமாம், நீ மட்டும் அப்படியே 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு பேசிகிட்டு இருக்க. வந்துட்டாங்கடா இணைப்பு தோழிகள். கண்ணு வைக்காதீங்கடி. ஏஞ்சல் என்னடி சாப்பிட எடுத்துட்டு வந்திருக்க? பிரியாணிடி, உனக்கு எடுத்து வந்துருக்கேன். ஓகேவா? அப்படியாடி? ஓகேடி. அங்கே பேர் சாம்பார் 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 தின்னா 3 இப்படி அவங்களுக்குலாம் பிரியாணி கொடுக்கணும், நம்ம தான் சாப்பிடணும். ஓகேவா? ஆமாம், என் பென்சில் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் பென்சில் எப்பவுமே என்கிட்ட தான் பென்சில் வாங்கினுக்கிறேன். சும்மா ஸ்கேல் இருக்கா? வராது, நான் தான் எல்லாத்தையும் வரேன். என்னடி சேவை வரப்போ நினைக்கிறேன், சத்தம் கேட்குது வரேன். ஸ்டூடெண்ட்ஸ், என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது? நீங்கள் போடுற சத்தம் காரிடார் வரைக்கும் கேட்குது. என்ன யாரும் படிக்காமல் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஏன்னா நீ காலையில் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டுக்கிற, மூடி வச்சுட்டு படிமா. எல்லாம் உட்காந்து படிங்க, புக் எடுங்க எல்லாம் வெளியே. புக் எடுத்துகிட்டு வரல சார். சார் மே ஐ கோ டு வாஷ்ரூம்? என் பீரியடில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். எல்லாம் உட்காந்து படிங்க, ஷேர் பண்ணி படிங்க. நீ பிக் பாஸ்லாம் பாப்பியேடி? பிக் பாஸை பார்க்க மாட்டேன்டி. இப்போ ட்ரெண்டிங்காக போயிடுது பிக் பாஸ்னா. பிக் பாஸ் பார்க்க மாட்டேன் நினைக்கிற? நான் படிச்சுட்டு இருந்தேன்டி. எவ்வளோ சூப்பராக போ, சண்டை அச்சிக்கிறானுங்க புடிச்சிக்கிறானுங்க எல்லாம் பண்ணுறானுங்க. நான் தான் டெய்லியும் வந்து பார்த்து கதை சொல்கிறேன்ல, அது மாதிரி நீ நாளைக்கு பார்த்து வந்து எனக்கு கதை சொல்லுனா? சரி சொல்கிறேன். மந்திராத பார்த்துட்டு சீக்கிரமா. ஓகேவா? போயிட்டு போனோடனே பார்த்துணும். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் பானா? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேசிகிட்டே இருக்கீங்க? கம்முன்னு படிக்க மாட்டிங்களா? சபியா நீ என்ன ஏந்திரி, என்ன எல்லா எக்ஸாம்லேயும் கம்மியாக மார்க் எடுத்திருக்க? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோன்னா பேரண்ட்ஸ் கூப்பிட்டுருவேன். ஒழுங்காக உட்காந்து படி. என்னடி இப்படி எல்லாரும் முன்னாடி எழுப்பி அசிங்கப்படுத்திட்டாருங்க? ரொம்ப அசிங்கமாக இருக்குடி. உட்ரி, இவன் சொல்கிறதெல்லாம் நீ காதலை வாங்கின்னு சோகப்பட்டு உட்காந்துக்கிற. நீ வேற. இருந்தாலும் அவர் சொல்கிற மாதிரி எக்ஸாம் வருது இல்லடி, பயமாக இருக்குடி எனக்கு. அதான் நான் இருக்கேன்லாம் உனக்கு ஃப்ரெண்டாக நான் எழுதுக்கிறேன். நான் சொல்கிற கொஸ்டின்லாம் நீ படி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எங்கே இருக்குது, நீ அதை படித்தாலே போதும், பாஸ் ஆகிடலாம். புரியுதா? நிஜமாலே வாடி? ஆமாண்டி, 12th என்ஜாய் பண்ணுற வயசு. உட்காந்து ஃபீல் பண்ணுங்கிற சார் சுற்றிக்கிட்டாருன்னு. 12th என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக வெளியே சுற்றணும், ஃபன் பண்ணோம். படிவோட லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் வரல, அதுக்கு முன்னே தான் உட்காந்து படிக்கலாம். ஓகேவா? ஓகேடி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் முடிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. தேங்க்யூ சார். சரி வாய்டி, நான் வந்து டியூஷன் போறேன். போங்க, நான் 1 மினிட்ல வந்துடுறேன். சரி. ஷபியா ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுடி. ஷபியா, நீ வந்து ஏஞ்சல் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அவள் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு படிக்கலன்னு தான் உங்ககிட்ட சொல்லுவா. 10th அவள் அப்படி தான் பண்ணா. படிச்சுட்டு என்கிட்ட படிக்கலன்னு சொல்லி அவள் மட்டும் நல்ல மார்க் எடுத்துருவா. ஆனால் நான் கம்மி மார்க் தான் எடுப்பேன். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அவகிட்ட. என்ன நீ என் ஃப்ரெண்டு கிட்ட பற்றி என்கிட்டே தப்பாக பேசுறியா? இனி பேசுனா அவளை தான் உன்னை பார்த்துக்கோ. சாரி ஷபியா, நான் தான் தப்பாக பேசுனேன், நான் மன்னிச்சிடு. சரி பரவாயில்ல, இனி வேறு எதாவது ஃப்ரெண்ட்ஸை பிரிக்காமல் இருந்தால் அதுவே போதும். எக்ஸாம் ஹால். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 2 மினிட்ஸாக இருக்குது. எல்லாம் வந்து உள்ளே வந்து அசம்பிள் ஆகுங்க. நீ எங்கே போகிற? இங்கே வா வா வா. எக்ஸாம் பேப்பர் ஒன்று கூட. கோடு வரலாம் ஞாபகம் இருக்குல்ல? இதான் நம்ம டீமாக செயல்பட போகிற நேரம். சரியா? BCD. ஓகேவா? சொதப்பிடாதீங்க. ஓகே. அங்கே என்ன டிஸ்கஷன்? எல்லாம் வந்து உட்காருங்க. ஓகே, நான் பேப்பர் தரேன், எல்லாம் சைலண்டாக இருங்க. முக்கால்வாசி படிச்சிட்டோம். டஃப்பாக வந்தாலும் பார்த்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்க போகுது. என்னடா இது, நான் ஆப்ஷனில் விட்ட
கொஷின் எடுத்து ஒரு கொஷின் பேப்பர் வச்சிருக்கானுங்க. ஐயோ. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ். சார் டவுட் சார். என்னம்மா டவுட்டு? சார் இதில் கொஸ்டினில் வந்து இன்னைக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குது சார். அதுக்கம்மா இன்னைக்கு டேட்டு 25 ஆனால் இங்கே 26ன்னு கொடுத்துருக்காங்க சார். அதுக்கம்மா இங்கே பாருங்கள், நீங்கள் கொஷின் மார்க் போட மறந்துட்டீங்க. கர்த்தாவே, உக்காந்து எழுதுமா. சார் ஒரே நிமிஷம் இந்த பேப்பர் மட்டும் பிடிச்சி பாருங்கள். இங்கே பாருங்கள் சார், என்ன குவாலிட்டி சார் இது. இங்கே பாருங்கள், கிழிஞ்சிது. ஏம்மா நீ எழுது தவிர மீதி எல்லாமே பண்ணுற, உக்காந்து எழுதுமா. ஏம்மா நீ என்னம்மா எக்ஸாம் ஹால் எக்ஸசைஸ் பண்ணிட்டுக்கிற? ஒழுங்கா உட்காந்து எழுதுமா. என்னடா இது, எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் பாட்டுக்கு மேலே ஒன்றும் ஞாபகம் வர மாட்டேங்குது. இவ வேற பிக் பாஸ் பார்க்க சொன்னால் அதே ஞாபகமாக இருக்கும், வேறு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஐயோ, காதில் வேற புது பாட்டு தான் போயிட்டே இருக்கு. ஐயோ, ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஓகே, லாஸ்ட் 2 minutes. ஐயோ, 2 minutes ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குதே. இல்லை நான் எங்கேருந்து எழுதுறது? முடிச்சிட்டேன் சார். சரி, இவங்க எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஓகே, டைம் அப். பேப்பர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிங்க. டைம் அப்பா. ஐயோ சார் பாட்டு சார் வேற சார் ஞாபகம் சார் வர 2 மாட்டேங்குது. minutes சார், 2 minutes சார். ஐயோ பாட்டு. ஐயோ பாட்டு. ஐயோ ஞாபகம் இல்லையே. இது தூங்கினது போய். ஓகே, டைம் அப், டைம் அப், டைம் அப். பாட்டும் போச்சா? சார் 2 minutes ஒரு கொஷின். ஷோப்பா. எஸ்தர் பேப்பர் எடுத்துகிட்டு போகிறாங்கடி. எக்ஸாம் ஹாலில் உனக்கு தூக்கம். இல்லை சார். ஓகே, see you tomorrow. நாங்கள் பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணி நாளைக்கு தரோம். எல்லாம் வீட்டுக்கு போகலாம். Thank you sir. எக்ஸாம் இருக்க அடுத்த நாள். சே, இந்த பசங்க என்ன இவ்வளோ கேவலமாக எழுதிக்கிறானுங்க இந்த பேப்பரை. இவங்களால எச்எம் கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதாகுது. விளணுன்னா மட்டும் அப்படியே நல்லா வேகமாக போகிறது. பேப்பரில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். Good afternoon sir. குட் ஆஃப்டர்நூன். நேற்று உங்கள் பேப்பர்லாம் நான் கரெக்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. இதை வேற என் கையால் வேற கொடுக்க சொல்கிறீங்க. சார் நீங்கள் நான் பாஸ் ஆயிட்டேனா சார்? நீ பாஸ் ஆகுறது முக்கியம் இல்லைம்மா, மார்க் எடுக்கணும். அப்போ தான் உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஏய் என் பேப்பர் தான், என் பேப்பர் தான், என் பேப்பர் தான். ஏன் பேப்பர்டி? ஏய் ஓகே. ஏன் பாடி பாஸ் ஆயிட்டேன். அப்பா எவ்வளோ பெரிய முட்டை. அப்பா பாஸ் ஆயிட்டேன். என்ன ஷப்யா சென்டமா? முட்டை மார்க் வேணுமா? முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்றியா? ஏன்டி லாஸ்ட் நேரத்தில் அவ்வளோ அறக்க பறக்க உட்காந்து எழுதுனேன்? நான் எங்கே ஆன்சர் எழுதுனேன்? நான் பாட்டு தானே பாட்டுருந்தேன். புதுதாக ட்ரெண்டிங்காக போகுது ஒரு சாங். அப்பச்சு 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 அப்பச்சு. போச்சு போச்சு முட்டை மார்க்கு. ஏய் என்னடி நீ மட்டும் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க? தெரியலடி, நான் தான் படிக்கவே இல்லை. ஏதோ ஃப்ளூக்ல எழுதி விட்டேன். ஏதோ லக்ல மார்க் வந்துச்சு போல இருக்கு. லக்கில் எல்லாம் மாடி மார்க் வரும்? தெரியலடி, நான் அதை எழுதினேன், வந்துடுச்சு. என்ன பண்றது? சரிடி. நீ எவ்வளோ மார்க் எடுத்த? பாருடி, 0 பெரிய முட்டையாக போட்டு வச்சிருக்க. நான் சொன்ன கொஸ்டின் தான் பச்சல. ஏ ஆமாண்டி, ஆனால் ஒரு கொஸ்டினும் கேட்கலையே அதுலேருந்து. ஓ அப்படியா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்லாம் பார்த்தீங்களா? ஓகேவா? ஓகே சார். என்ன ஓகே சார்? எல்லாரும் கம்மி மார்க்கு. மெயினாக சப்யா நீ மார்க்கே வாங்கல. ஆ என்னாச்சு உனக்கு? ரொம்ப கம்மியாக படிக்கிற. எனக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன மீட் பண்ணிட்டு போ. எல்லாம் கிளம்புங்க. தேங்க்யூ சார். இந்த பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கிளாஸ் முடிஞ்சோடனே சார் என்ன பார்க்க சொன்னார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா சபியா, என்னாச்சு உனக்கு? 11th நல்லா தானே படிச்சிருந்த, இப்போ ஏன் ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிற? எல்லாரும் மாதிரி நீ பிக் பாஸ் சீரியல் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்குறியா? இல்லை சார், நான் ஏதோ விளையாட்டாக இருந்துட்டேன் இந்த வாட்டி. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். உன் ஃப்ரெண்டு தானம்மா ஏஞ்சல், அவ கூட சேர்ந்து படிச்சிருக்கலாம்ல. அவள் எங்கே சார்? அவளுக்கு எங்கே மார்க் வந்துச்சு? அவள் ஏதோ லக்கில் தான் சார் மார்க் வாங்கினா. லக்கில் மார்க் வாங்கலாம்? என்னை பார்த்தா லக்கில் போடுற மாதிரியா இருக்கு? அவள் பேப்பர் நான் படித்து பார்த்து தான் மார்க் போட்டேன். எவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தா தெரியுமா?
இதே மாதிரி தான் நிறைய பேர் படிக்கலன்னு மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. இனிமேலாச்சும் ஒழுங்காக படி. ஓகே சார். என்ன எல்லாரும் ஏஞ்சல் பற்றி இப்படியே சொல்கிறாங்க? அன்னைக்கு ஜிப்லனும் இப்படி தான் ஏஞ்சல் பற்றி சொன்னான். இன்னைக்கு சார் இப்படி தான் சொல்கிறாரு. ஒருவேளை நிஜமால ஏஞ்சல் நம்மளை ஏமாத்துறாளோ? ஏய் ஷபியா, சார் நீ சொன்னாரு, நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னாராடி? இல்லை ஏஞ்சல், நான் உனக்கு கேட்ப நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? சரி சொல்லு, என்ன சொல்கிறேன் பார்க்கலாம். என்னை ஏமாத்துறியா ஏஞ்சல்? என்ன சொல்கிற? ஒன்றுமே புரியலையே. இல்லை, நீ படிக்கலன்னு சொல்லி மார்க் வாங்கிட்ட. கேட்டால் லக்கில் வருதுன்னு சொல்கிறேன். நிஜமாலே லக்கில் தான் வந்துச்சா? நீ கேட்கறத பார்த்தா நான் ஆஃபரில் ஒன்று நிறைய மார்க் தான் என் மேலே பொறாமப்படுறியா நீ? சரி நீ கோவப்படாத. நான் ஏதோ டென்ஷனில் கேட்டுட்டேன். சாரிடி. சரி போ. என்னடா நம்ம ரோட்டில் பேன்லாம் எல்லாம் தெரிஞ்சிச்சு போலகுது. ஐயோ, யாரை நம்புறது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. என் லைஃபே போச்சே. இசப்பா. ஏய் சபியா, என்னாச்சு? ஏன் அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லைக்கா. என்கிட்ட சொல்லு, என்னாச்சு? இல்லைக்கா, யாரை நம்புறதுனே தெரியலக்கா. என் லைஃப் எல்லாமே போச்சுக்கா. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே. யார் உன்னை என்ன பண்ணாங்க? இல்லைக்கா, ஏஞ்சல் என்கிட்ட சொன்னால் படிக்கலன்னு சொல்லிட்டு அவன் நல்லா மார்க் வாங்கிட்டு போயிட்டாக்கா. கிளாஸில் எல்லோரும் என்னை விட அதிக மார்க்குக்கா. நான் தான் ரொம்ப கம்மி மார்க்குக்கா. இப்போ 2 மாதத்தில் வேறு பப்ளிக் எக்ஸாம் வேறு வருது. நான் ஒன்றுமே புக்கை திறந்து கூட பார்த்ததில்ல. ஒரு நாள் கூட சார் என்ன சொல்கிறேன் நான் கவனிச்சது கூட இல்லைக்கா. புக்கை திறந்தாலே பிளாங்காக இருக்குக்கா. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. அப்பா அம்மா வேறு நான் நம்பி டியூஷன் ஃபீஸ்லாம் கட்டிட்டாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. இதுக்கு தான் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிருந்தியா? நீ இப்போ படித்தா கூட ஏசப்பா உனக்கு நல்ல மார்க்ஸ் கொடுப்பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் தான் அப்போவே சொன்னல, நீ ஏஞ்சல்னு இருக்காதன்னு. நீ தான் நின்னா ஏஞ்சல், நடந்தா ஏஞ்சல், உட்காந்தா ஏஞ்சல், நீ எப்போவும் ஏஞ்சல் புராணமே பாடிட்டு இருந்த. அதனால தான் பாரு, பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம்னு. நீ ஏசப்பாவை நம்பினதை விட ஏஞ்சலை தான் அதிகமாக நம்பின. சரி பரவாயில்ல விடு. நீ இனிமே படித்தா கூட ஏசப்பா உனக்கு நல்ல மார்க்ஸ் கொடுப்பாரு. அதை எப்படிக்கா தர முடியும் ஏசப்பாவால்? நான் இப்போ உனக்கிட்ட என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ நம்ம சர்ச்சில் இன்னைக்கு எக்ஸாம் ப்ரேயர் நடக்குது. நம்ம 2 பேரும் போகலாம். அங்கே ஏசப்பா கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார். சரியா? இவ்வளோ நாள் நான் ஏசப்பாக்கு தேடலையேக்கா. இப்போ மட்டும் தேடினா எப்படிக்கா ஏசப்பாவால் ஹெல்ப் பண்ண முடியும்? ஏசப்பாவால் முடியும் சபியா. நீ எனக்காக வா ப்ளீஸ். சரியா? நம்ம போகலாம். சரிக்கா, இனி ஏசப்பா மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். போகலாங்க்கா. சபை. சபியா இங்க வா. இது இப்போ உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்க நேரம். நீ உன்னோட ஹார்ட்டில் இருக்க எல்லா பயம், பாரம், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லு. ஏசப்பா கண்டிப்பாக இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவார். ஓகேக்கா. ஏசப்பா, நான் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஏசப்பா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏசப்பா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமே ஏசப்பா 2 மாதத்தில் நான் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும். எல்லாரும் முன்னாடியும் ஏசப்பா என் தலையை நிமிர செய்வீங்க நான் நம்புகிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஈசாக்கு பஞ்சம் இருக்கிற தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், நல்ல கேளுங்க, அவன் ரொம்ப பிரயாசப்பட்டு விதைத்ததனால் அல்ல, அவன் ரொம்ப உழைத்ததனால் அல்ல, அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் கண்கள்ல தயவு கிடைச்சனால் அல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. மேல இருக்கவங்க கூட, நீங்கள் பஞ்ச நாட்கள்ல இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல இருப்பீர்கள் என்றா, படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறா, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்வீர்கள் என்றா 100 மடங்கு பலன் தர கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. எனக்கு நம்பிக்கை வந்துச்சு ஏசப்பா. இனிமேல் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்ட்டு நான் இந்த நம்பிக்கையில் போய் படிச்சிருவேன் ஏசப்பா. மனுஷங்க கைவிட்டாலும் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க ஏசப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. இது ஒரு போதும் ஏசப்பா, நான் சாதிச்சு காட்டுவேன் ஏசப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிட்டில் பார்த்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மூலமாகவோ இவ்வளோ நாள் உங்ககிட்ட இருந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டோடையோ இல்லை ஒரு பயத்தோடையோ இந்த இடத்துல உட்காந்துருக்கலாம்.
ஐயோ இனிமே படித்தா நம்மளால் முடியுமா அப்படின்னு கூட நீங்கள் ரொம்ப பயத்தோடு இருக்கிறீங்கன்னா பயப்படாதீங்க. நீங்கள் இப்போவும் நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லி, ஆண்டவரே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாரி கேட்டுட்டு நீங்கள் இன்னையிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா கூட ஏசப்பா உங்களுக்கு இந்த எக்ஸாமில் நிறைய மார்க் கொடுப்பாரு. எப்படி வந்து ஈசாக்கு பஞ்ச காலத்தில் அவர் வந்து விதைச்சதையும் ஆண்டவர் எப்படி 100 மடங்கு பலன் தரும்படி செஞ்சாரோ, அதே மாதிரி உங்களோட எக்ஸாம்லேயும் உங்களை நிறைய மார்க்ஸ் எடுக்க வைக்கிறதோட உங்கள் வாழ்க்கையிலையும் கனி கொடுக்கும்படி செய்வார். காட் பிளெஸ் யூ ஆல்.